டியர்ஸ், வெல்கம் டு லிவ் வித் டுடே. இந்த வீடியோவில் பல்ல செக் பண்ணி காசு வாங்குற காக்காயிலேருந்து காரணமே இல்லாமல் சண்டை போகிற மந்த அணில் வரைக்கும், மேற்கொண்டு டிஷ்யூ பேப்பர் உருவுற பூனையிலேருந்து திமிக்கி கொத்துக்கிற முதல்ல பொம்மை வரைக்கும் இப்படி அனிமலோட அக்கப்போற பக்காவாக லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? டே நீ அடிச்ச அடியில கை காலெல்லாம் பெனஞ்சுக்கிட்டு போயிடுச்சுடா. எடுத்து விடுதா. சுத்தி சுத்தி பாக்குறதா எடுத்து விடாமனு பாரு. ஏண்டா 2-3 பரிகத்து வச்சா போயாதா? பழனி பரிகத்து மாதிரி இஷ்டத்துக்கு கத்தி வச்சிருக்கீங்க. நினைச்சாலே தலை சுத்துல. சரி வச்சதான் வத்தியே, நேரம் வைக்க மாட்டா. அதை நான் சுத்தி சுத்தி சுத்தல வர. மேடம் சாப்பிட்டு பல மாசம் ஆச்சு, சாப்பிட தருவீங்களா? அதான் ஆனா கொஞ்சம் தான் தருவேன். இவன் என்னோட கொஞ்சம் பிரச்சனையா இருப்பாங்க. குத்து தோலை காலை நானும் காலையில இருந்து தூக்கி தூக்கி பார்க்க தூக்கவே முடியல. எவனாலும் செய்வன கீவனை வச்சுட்டானா? ஒண்ணுமே புரியலையே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மேடம் இங்க பாருங்க, டென்டல் செக்கப்லாம் வந்தா வாயை மூடிட்டு உம்முன்னு இருக்க கூடாது. எங்க பெல்ல காமிங்க. என்னங்க சைட்டா இறக்குறீங்க? பாத்தாச்சி 50 ரூபாய் காசு கொடு. 50 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 50 என்னடா இது தட தடன்னு ஆடுது? ஆமா நீ எப்படி கீழே வருவ? ஐயோ இதை யோசிக்காம வித்துட்டனே. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? டே எப்படியாவது என்ன கீழே இறக்கி விடா, பப்ஸ் வாங்கி தர. அப்படி கேளு. இவ இங்க இருந்து வரலாமான்னு அவங்க பாஷையில கேட்கறாதான், அவங்க அங்க இருந்து வரலான்னு இவங்க பாஷையில சொல்றாங்க. அது என்னமோ நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சரி சரின்னு சொன்ன. இங்க பாரு மகனே, அவன் என்ன சொன்னானுங்கிறது இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். டேய் கேவலம் காஞ்சு போன ரொட்டிக்கா காலையில இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்களா யாருடா? How do I tell you? இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இல்ல எனக்கு வாங்கி கொடுத்தது இருக்கட்டும், உனக்கு எப்படிதான் ஒரே மாதிரி வாங்கி கொடுக்கலாம்? அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. சார் அங்க பாருங்க, கடல் தண்ணி இல்ல கடல் காண்டாம இருக்கும். ஐயோ இது என்னன்னே தெரியலையே. இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திரே. வாழ்க்கை என்றது ஒரு ஓட்டம், அந்த மாதிரி தான் நானும் ஓடிக்கிட்டே உழைப்பேன்டா. அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி கீழே விழுந்துடாத. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. என்னது அலிகேட்டரா? தள்ளுடா இவனை, நான் பாத்துக்கிறேன். என்னுடைய வீரத்துக்கு முன்னாடி அலிகேட்டர்ல எவ்வளவு பெரிய அனிமல் வந்தாலும் அசால்ட்டா அடிப்பேன்டா. இல்ல சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல மண்ட பத்திரம். தாய்ஷால் சொல்லாம கொல்லாம லிஃப்ட் ஏறிட்டேன். அப்படியே அந்த கோலம் பக்கத்துல இறக்கி விட்டீங்களா? எங்க பசங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? வாழ்வா வலியே தீர்வா. அடி கொடுத்தவனுக்கே இந்த நிலைமைனா, அப்ப அடி வாங்கினவனுக்கு என்ன நிலைமைன்னு தெரியலையே. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. வந்திய மாத்துன்னு சொன்னா கேட்கறானுங்களா? இப்ப பாரு என்னால மேல ஏறவே முடியல. எவனாவது மேல ஏத்தி விடுவான்னு பார்த்தா ஒருத்தனும் இல்ல. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எங்க பசிக்கு பழம் கேட்டா என்ன பல்டி அடிக்க சொல்றீங்க? ஒன்னா புரிஞ்சுக்கோங்க, வயசானதுனால முந்தி மாதிரி என்னால பல்டி அடிக்க முடியல. சோத்த தட்டுல போட்டு சாப்பிட்டா அது நல்லா இருக்காது. சும்மா தரையில போட்டு சாவகாசமா உட்காந்து சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சர் ராசா. இங்க பாருடா, நீ வேற ரகம் நான் வேற ரகம். சும்மா வந்து அண்ணன் தம்பி மாதிரி அடிச்சுக்க கூடாது, சரியா? தடியா உனதாண்டா ஒத்துக்கு வந்து வரியாடா? நீ எப்படிதான் என்ன சொல்லலாம்? இல்ல நீ எப்படி சொல்லலாம்? டேய் சண்டை போட்டுக்காதீங்கடா. அப்படி அவன் என்னதான் சொன்னா? அதான் ஒண்ணுமே சொல்லலையே.
டேய் 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 有戏吗？吵架为了啥？这个来劝架了，来劝架了，劝架了，他来劝。 நீ நாய் பொம்மை வித்தலாம் பிரச்சனை இல்ல, ஆனா என்ன கிண்டல் பண்றதுக்கு எல்லாத்துமே பொம்மை வித்துட்டு இருக்க. இதை ஏழை வந்து ஆளை கூட்டிட்டு வரேன். ஹெலிகாப்டரோட வேகம்லாம் நல்லா தாங்க இருக்குது, ஆனா என்ன ரெக்கெல்லாம் சின்னதா போயிடுச்சு. எப்ப போது நான் ஏதாவது செய்ய பண்ணாத தடுக்கிறதே வேலையா வச்சிருக்கிறா. மதிப்பு உன்னை இதுக்குன்னே பண்றோம் இது. ஆம்பளையா இருந்தா என்ன அடிச்சு பாரு. அடிச்சுட்டேன், சிங்கத்தை அடிச்சுட்டல, நீ என் தலைவன் உன்னை பாத்துக்குவான். தலை பாத்துடா வந்து பாத்துக்கலாம். பெரிய கம்பு வச்சிருந்தா பெரிய ஆட்டக்காரனா நீ இருக்கே தெரியாது. இந்த ஏரியா பக்கம் மாத தொலைச்சு விடுவோம் தொலைச்சு. என்னதான் விளையாட, ஒரு சரக்கு மரம் கூட உனக்கு சரியா விளையாடவே தெரியல. என் வேகத்துக்கு ஒரு நாள் ஈடு கொடுக்குறீங்களா? முடிஞ்சா வந்து பாரு. நீ வந்து புதுசா ட்ரெட்மில்ல எப்படி ஒண்ணும் சொல்லி தர வேணாம். இங்க பாரு, நான் இருக்கிற சைஸுக்கு நீ என்னோட போட்டி போடுற, இது நல்லது இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருக்கிற எலும்பும் ஒன்றுக்கிட்டு கீழே விழுக போற பாத்துக்க. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. இப்ப எதுக்கு நீ சும்மா இருக்கிற பியானோவை எடுத்து தட்டிக்கிட்டு இருக்கிற? அதுவா ஏஆர் ரகுமான் நாளைக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண கூப்பிட்டாரு, அதான் இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இவங்கிட்ட இருக்கிற வினோதமான திறமையை வச்சு நீங்க வித்த காட்டி கூட போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு திறமை இருக்கு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? அட போப்பா. நான் வேகத்துல போகும்போது தடங்கள் வரும் தான் நினைச்சேன், ஆனா இப்படி என் தலையில விழுவும் நான் நினைச்சு பார்க்கல. நான் தான் கீழே வந்து வாரிட்டு வந்தேன். இப்ப நீ என்ன கிண்டல் பண்றியா இல்ல ஃபீல் பண்றியா? ஃபீல் தான் பண்றியா? பண்ணு பண்ணு. சும்மா போத என்கிட்ட மோதுறான். பங்க நீ பாத்துக்க. டேய் முடிஞ்சா என்கிட்ட மோதுடா. சரியான ஆம்பளை ஏரியா கோயா. ஏதோ ஏரியா. ஏரியாக்கு வாயா நீ. ஓகே சரி சரி, டென்ஷன் ஆகாத. அவன் கண்டு போறான் புதி பையன். Hi. Hi. Okay, we're gonna go. அந்த வர வழியில எதுமா அது மாதிரி படுத்திருக்க. ஓரமா நெல்லு. உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு. நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. இது கொஞ்ச நேரம் மூச்சு வாங்குது. அடேய், ஓன்னா மட்டும் உன்னை வெட்டுவோமா? திரும்பி வந்து பிடிப்பேன்டா உன்னை. ஸ்கேட்டிங் போய் வேணுமான்னு கேட்டுட்டு இப்படி சங்க சக்கரமே சுத்த வச்சு கூட்டிட்டு போற. டேய் கையில வச்சிருக்கத குடுடா. You want your skateboard? ஓ குரலி வித்தையா? என்னுடைய திறமைக்கு நான் ஸ்பைடர் மேனா பறக்க வேண்டியவன். கேவலம் இந்த வீட்டுல பூனையா பிறந்துட்டேன். ஒரு சின்னங்குண்ட சிங்கத்தை கம்பி போட்டு அடிச்சுட்டுன்ற உறுத்தல் இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா வந்து திறந்து விடுங்க. இந்த வீட்டுல எவனும் என்ன ஆத்தி பறிச்சதுல தம்மா துண்டு கோழி வந்து என் தலையை ஆத்தி பறிக்குது பாத்தியா? இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி அனிமல்ஸோட வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.